அண்மை செய்தி. புத்தாண்டு பிறந்த போதிலும் இடைநிலை ஆசிரியர் போராட்டம் தொடர்ந்து வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், 7ஆம் நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராடி வருகின்றனர். புத்தாண்டு பிறந்த போதிலும் அவருடைய போராட்டமானது தொடர்ந்து வருகிறது. கூடுதல் கள தகவலை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் இந்த கோரிக்கையை முன்வைத்து தொடர் போராட்டத்தில் 7வது நாளாக ஈடுபட்டு வருகிறார்கள். ஆசிரியர்கள் போராடுவதற்கான ஜனநாயக ரீதியில் ஒரு இடத்தில் தேர்வு செய்து போராடுவதற்கு இந்த அரசு அனுமதிக்கவில்லை என்பதை தொடர்ந்து ஆணித்தரமாக தெரிவிக்கிறார்கள். கடந்த ஆட்சியிலும் இதே போலதான் எங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றவில்லை. ஆனால் நாங்கள் ஒரு புறத்தில் அமர்ந்து போராடுவதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள். டிபி வளாகத்தில் தொடர்ந்து போராடி வந்தோம். ஆனால் இந்த அரசு குறிப்பாக எங்களை ரோடுகளில் சாலைகளிலும் போராட வைத்து எங்களை கைது செய்தும் எங்களை வாகனங்களிலேயே அழைத்து சென்று எந்த பகுதியிலுமே தங்க வைக்காமல் தொடர்ந்து எங்களுக்கு அநீதி இழைத்து வருவதாகவும் எங்களை குறிப்பாக ஆசிரியர் மாதிரி எங்களை ஆசிரியர் போல எங்களை ட்ரீட் பண்ணாமல் குறிப்பாக தீவிரவாதி போல ட்ரீட் பண்ணுவதாகவும் குறிப்பாக தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இன்று 7வது நாளாக, அதாவது எழும்பூரில் கூடிய நேற்று போராட்டம் பண்ண பதிவு அதே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் வந்து மிக முக்கிய ஒன்றாக பார்க்கவே தொடர்ந்து எங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் என இந்த ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். என்றால் 4½ ஆண்டு காலம் நாங்கள் பொறுத்திருந்து பார்த்தோம். 16 ஆண்டு காலம் போராட்டம். அந்த அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் தொடர்ந்து எங்கள் போராட்டத்தை நீடிக்கும். உரிய பதில், உரிய எங்களுக்கான அங்கீகாரத்தை இந்த அரசு வழங்க வேண்டும். அது குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக வேண்டும், தமிழக அழைத்து பேச வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கை முன்வைத்து தொடர்ந்து போராட்டத்தை என்பவர்கள் தொடர்ந்து கைது செய்யும் வயதை காவல்துறை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ராம்குமார். நௌசாத், கள தகவலுக்கு நன்றி.